இந்த வீடியோவில் நாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் C++ பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம இந்த C++ஓட பேசிக் கான்செப்ட் பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்ட்ரோடக்ஷன், ஐடிஇ, டேட்டா அண்ட் டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள், ஆப்ரேட்டர்ஸ், சைன்ட் அண்ட் அன்சைன்ட் கேரக்டர்ஸ், பிட்ஸ், பைட்ஸ் இதெல்லாம் தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த C++ஓட பேசிக் கான்செப்ட் தான் இது. ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமிங்குள்ளே என்டர் ஆக போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் C++ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம C++ல கோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு ஐடிஇ வேணும். ஐடிஇ அப்படின்னா என்னென்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ இந்த ஐ பட்டனில் தரேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம C++ல கோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஐடிஇ வேணும். ஸோ நீங்கள் டர்போ C++ இல்லைனா டேவ் C++ இந்த ரெண்டு ஐடியில் இது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ரெண்டு ஐடியும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஐடியை விட வேறு ஒரு ஐடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த ஐடி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம எப்படி கோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நம்ம பிகினர் லெவலில் இருக்கிறதால ஸோ எந்த ஐடியை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டர்போ C++ அண்ட் டேவ் C++ இந்த ரெண்டு ஐடியில் எந்த ஐடியை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே இல்லை. நான் உங்களுக்கு ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணி சொல்லித்தர போகிறேன். ஆன்லைன் கம்பைலர் அப்படின்னா என்னென்னா நம்ம கோடிங்கை ஆன்லைன்லேயே கம்பைல் பண்ணி ரன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டூல் இருக்குது. ஸோ அதான் வந்து ஆன்லைன் கம்பைலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம C++ல இருக்கிற கோடிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைன்லேயே ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இது C++க்கு மட்டும் கிடையாது, பைத்தான், ஜாவா இது மாதிரி எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் ஆன்லைன் கம்பைலரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் இப்போ ஆன்லைன் கம்பைலரில் தான் இதை சொல்லி தரப்போகிறேன். ஸோ இந்த ஆன்லைன் கம்பைலரை நீங்களும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, அதே சேம் டைம் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணுறதை விட ஒரு ஐடியை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர் லெவலில் இருக்கிறதால நீங்கள் வந்து ஐடியை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் கம்பைலரோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம இதுக்காக எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு அவசியமே கிடையாது. நம்மக்கிட்ட நெட் இருந்தால் போதும், நம்ம ஆன்லைன்லேயே நம்ம கோடிங்ஸை ரன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் ஏற்றி வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் கோடிங்ஸை டைப் பண்ணி ரன் பண்ணும்போது சில சமயம் நெட்டு ஸ்லோவாக இருந்தாலோ இல்லை சர்வர் ஸ்லோவாக இருந்தாலோ உங்கள் கோடிங்ஸ் எல்லாமே கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் டைப் பண்ண கோடிங் எல்லாமே போக சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே உங்கள்கிட்ட நெட் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தும் சர்வர் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கோடிங்ஸ் எல்லாமே போக சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் ஆஃப்லைன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ உங்கள்கிட்ட நெட்டு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த கம்ப்யூட்டரில் வேணாலும் ஈஸியாக வந்து உங்கள் கோடிங்ஸை ரன் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் யார் கம்ப்யூட்டரில் வேணாலும் நீங்கள் வந்து ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணி உங்கள் கோடிங்ஸை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ நம்ம இந்த ஆன்லைன் கம்பைலரை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் இந்த C++ஓட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். இப்போ நாம் இந்த ஆன்லைன் கம்பைலரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் போயிட்டு C++ ஆன்லைன் கம்பைலர் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு லோட் ஆகி இந்த மாதிரி வெப்சைட் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கம்பைலர் தான். ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கம்பைலர் தான். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க லிங்க்கை நான் ஒரு டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன், செகண்டாக இருக்கிற லிங்க்கை இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன், தேர்ட் லிங்க்கை இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 லிங்க்கை நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆன்லைன் கம்பைலரும் லோடாகி வந்துருச்சு. எல்லா ஆன்லைன் கம்பைலரும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு ஆன்லைன் கம்பைலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் ஆன்லைன் கம்பைலர் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும், செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும், தேர்ட் ஆன்லைன் கம்பைலர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு ஆன்லைன் கம்பைலரும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் காமனாக ஆன்லைன் கம்பைலரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோடிங்ஸை டைப் பண்ணுறதுக்கு ஒரு இடமும் நம்ம டைப் பண்ண கோடிங்ஸோட அவுட்புட்ஸை ஷோ பண்ணுறதுக்கு ஒரு இடமும் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோடிங்ஸை டைப் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல அவுட்புட்டை ஷோ பண்ணும். ஸோ இந்த கம்பைலரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அவுட்புட்டை ஷோ பண்ணும். ஸோ இந்த ஆன்லைன் கம்பைலரில் நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த இடத்துல நம்ம அவுட்புட்ஸை பார்த்துக்கலாம்.
ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஆன்லைன் கம்பைலரும் பார்த்தீங்க அப்படின்னா 2 இடம் கொடுத்துருப்பாங்க. நம்ம கோடிங்ஸை டைப் பண்ணுறதுக்கு ஒரு இடமும், அவுட்புட்டை பார்க்குறதுக்கு ஒரு இடமும். ஸோ இது 3ல நம்ம எந்த ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஆன்லைன் கம்பைலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பைத்தான், ஜாவா, ஷார்ப் இது மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜில் கோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சு அந்த கோடிங்ஸை இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ லாங்குவேஜை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எந்த லாங்குவேஜ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இங்கே செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா C++ செலக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வெப்சைட்லேருந்து வந்தாலும் இங்கே C++ அப்படின்னு செலக்ட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டார்க் தீம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டார்க்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் தான் நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே சில கோடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து C++ஓட ஸ்ட்ரக்சர். நீங்கள் C++ல எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ சின்ன ப்ரோக்ராம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த 4 லைன் வந்து மஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 4 லைன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த லைன் தேவையில்லை. ஸோ தேவையில்லைன்னு இல்லை, இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து எரேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 லைன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்டு அண்ட் ஃபோர்த்து. இங்கே வந்து ஓப்பன் கர்லி பேசஸ் இருக்குது, அதே மாதிரி க்ளோஸ் கர்லி பேசஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக இங்கே வந்து ஒரு 6 லைன் வருது. இந்த 6 லைனும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் C++. இதில் இருக்கிற ஒவ்வொரு லைன்ஸையுமே நம்ம வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே include IO stream அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஸ் தென் அண்ட் ஒரு கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து IO stream அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்ட் மெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஓப்பன் கர்லி பேசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் கர்லி பேசஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து ரிட்டர்ன் 0 அப்படின்னு வச்சு ஒரு செமிகோலன் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் செமிகோலன் வச்சுருக்காங்க, இங்கேயும் செமிகோலன் வச்சுருக்காங்க. ஸோ செமிகோலன் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். செமிகோலன் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல செமிகோலன் வைப்பாங்க. ஸோ இங்கே யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இங்கே எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு செமிகோலன் வச்சுருக்காங்க. இங்கே ரிட்டர்ன் 0 அப்படிங்கிறது எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே செமிகோலன் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஆர்டராக நம்ம வந்து ஒவ்வொரு லைனும் எதுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்க்ளூட் IO stream அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல IO stream அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு லைப்ரரி ஃபைல். IO stream அப்படின்னா என்னென்னா இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த C++ல நிறைய லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த IO stream அப்படிங்கிற ஃபைல் எதுக்கு நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு இன்புட்டை வாங்குறதுக்கும் ஒரு அவுட்புட்டை ஷோ பண்ணுறதுக்கும் இந்த IO stream அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு இன்புட் வந்து இப்படி தான் வாங்கணும், ஒரு அவுட்புட் வந்து இப்படி தான் ஷோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைப்ரரி ஃபைலை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி ஒவ்வொரு லைப்ரரி ஃபைலும் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வந்து லைப்ரரி ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சேம் டைம் இதை வந்து ஹெடர் ஃபைல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் C லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா studio.h அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே தான் இங்கே நம்ம IO stream அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை வந்து ஹெடர் ஃபைல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெடர் ஃபைலுக்காக நான் தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த include அப்படிங்கிற கீவேர்டு எதுக்கு அப்படின்னா நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் include அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு அதை எடுத்துக்கும். ஸோ எந்த ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் முன்னாடி வந்து include அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த லைப்ரரி ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து கம்ப்யூட்டருக்கு புரியும். ஸோ இந்த ஹெடர் ஃபைலுக்காக நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட், அப்புறம் வந்து ஒரு செமிகோலன் வச்சுருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு இன்புட்டும் ஒரு அவுட்புட்டும் ஸ்டாண்டர்டாக ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு செமிகோலன் வச்சு இதை முடிச்சிருக்காங்க. இந்த லைன் வந்து ப்ரோக்ராமிங்கில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த லைனை விட்டு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எரர் காட்டும். ஸோ இந்த யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்டை நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் இன்ட் மெயின் அப்படின்னு இருக்குது. இன்ட் மெயின் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன்.
ஸோ நீங்கள் எந்த ஒரு C++ ப்ரோக்ராம் பண்ணாலும் ஒரு பெரிய ப்ரோக்ராமாக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன ப்ரோக்ராமாக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும். மெயின் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகவே செய்யும். ஸோ கண்டிப்பாக இந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்ட் அப்படின்னா டேட்டா டைப் அப்படிங்கிறத போன வீடியோலேயே பார்த்தோம். ஸோ இங்கே இன்ட் எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை இங்கே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே இன்ட் மெயின் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இதுவே ஒரு வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை, ஒரு வேல்யூ நமக்கு வேணாம் அப்படின்னா ஸோ இங்கே நம்ம இன்ட் மெயின் போட தேவையில்லை, வாய்டு மெயின் அப்படின்னு போட்டுக்கலாம். வாய்டு அப்படின்னா நல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிட்டர்ன் எதுக்கு அப்படின்னா ஒரு வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நான் ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு அப்படின்னா 0 ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் மெயின் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஒரு ஓப்பன் கர்லி பிரேசஸ் போட்டிருக்கேன், ஒரு க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டிருக்கேன். இதுக்கு நடுவில் தான் ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ரிட்டர்ன் 0 அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ் மாதிரி. இந்த பேக்கேஜ் எதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா இன்ட் மெயினுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இன்ட் மெயின் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் இந்த ரிட்டர்ன் 0 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா C++ஓட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கோடிங் எழுதிட்டோம். இதை ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து அவுட்புட் ஷோ ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே ரன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிடும். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகி கீழே வந்துடுச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணிட்டோம், ஆனால் அவுட்புட் வந்து நமக்கு ஒன்றுமே ஷோ ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபினிஷ்டு வித் எக்ஸிட் கோட் 0 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆகி 0 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிடுச்சு. ஒரு ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பண்ணுவோம். இங்கே இன்ட் மெயின் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இந்த ஓப்பன் கர்லி பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளே ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஒன்றுமே சொல்லலை. ஸோ இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே ரிட்டர்ன் 0 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த தான் ஃபங்க்ஷன் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கிற விஷயங்களை தான் ஃபங்க்ஷன் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதா இருந்தால் இதுக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கோடை நான் இப்போ எழுத போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா cout less than welcome to SmarTech and then ஒரு செமிகோலன் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே cout அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்டு எதுக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் வர வேண்டியது பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெஸ் தென் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஆப்ரேட்டர். இப்போ cout less than அப்படிங்கிறது என்னன்னா இதுக்கப்புறம் வர வேண்டியது பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெல்கம் டு SmarTech அப்படின்னு டைப் பண்ணி அதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குற எல்லாமே வந்து அப்படியே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் ஒரு செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக ஒரு கோடிங் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. அதே மாதிரி வெல்கம் டு SmarTech அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. வெல்கம் டு SmarTech அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு SmarTech அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இங்கே cout less than அப்படின்னா அதோட மீனிங் வந்து இதுக்கப்புறம் வரது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து கரெக்டாக இங்கே வெல்கம் டு SmarTech அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் வந்து C++ஓட ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ஆன்லைன் கம்பைலரை நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். இங்கே கோடிங்ஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு இங்கே ரன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண உடனே இங்கே ரன் ஆகி அவுட்புட் நமக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் ஆன்லைன் கம்பைலர் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் ஆன்லைன் கம்பைலரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் C++. ஸோ இந்த வீடியோவில் நாம் C++ஓட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். Okay guys, thank you for watching. With